ஏங்க சாமி தச்சனா? தச்சனை இல்ல. தச்சனை வாங்காம இருமுடி ஏற்றக்கூடாது சாமி. சும்மா இருங்க சாமி. எல்லா குருசாமியும் எருமையில ஒரு தடவை, பம்பையில ஒரு தடவை, சன்னிதானத்துல ஒரு தடவை, 3 தடவை வாங்குவாங்க. அறிவோம்னு இருமுடியை தூக்கி வச்சதுல இருந்து இதுவரை 300 தடவை தச்சனை கொடுத்துட்டேன். இனிமே கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல. எனக்கோ நீர் கடுப்பு. இருமுடியை இறக்கி வச்சா எங்க தச்சனை கேப்பீங்களோன்னு அடக்கிக்கிட்டே இருக்கேன். சாமி, ஒரு சாமி ஏத்து பேசாதீங்க சாமி. சும்மா இருங்க சாமி. நீங்க ஹோல்சேல் வியாபாரி. தச்சனை கேட்கறப்ப எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இனிமே நான் தச்சனை கொடுத்தா திருட்டு ரயில்ல தான் ஊருக்கு போகணும். பணம் இல்லையா? அதை முதலே சொல்றது. இப்ப நான் பணம் கடனா தர்றேன், தச்சனை கொடுக்குறீங்க, ஊருக்கு ஊர் திரும்பி கொடுத்துறீங்க. ஏ குருசாமி, ஏ மட குருசாமி, கழுதையா பேசுது? கழுதை பேசல, கழுதைக்குள்ள இருக்க ஆட்டுத்தாடி குருசாமி பேசுறேன். நான் ஒரு சிசிய குலக்கட்ட சாமி பேசுறேன். நாங்க ஏன் இப்படி கழுதையானோம் தெரியுமா? கழுதைக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு. கேளு அந்த கதைய. கார்த்திகை 1 மாசம் மாலை போடலையா? கார்த்திகை 1 மாசம் மாலை போடலையா? நம்ம ஒரு சாமிட்ட மாலை போடுங்க, நம்ம ஒரு சாமிட்ட மாலை போடுங்க. கொல்கட்டை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் புது பங்களா நாளை காலையில 7 மணிக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்கணுமா? வந்துரு. நான் வெள்ளை அடிக்கணுமா? தை மாசம் முடியற வரைக்கும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத. ஏன் இன்னைக்கு தேதி என்ன? நவம்பர் 17. தமிழுக்கு என்னப்பா? கார்த்திகை 1. மாலை போட்டிருக்கல? மாலைக்கு வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்குதே. 75 பைசாவில 68 நாளை அமோகமா கொண்டாடிடுவேன். நாளை குங்குமம், நாளை விபூதி, நாளை சந்தனம், பஜனை பாட்டு பாடியே காலாட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அது எப்படி? ஒவ்வொரு வீட்லயும் போய் கன்னிச்சாமி கன்னிச்சாமின்னு சொல்லுவேன். ராஜ உபச்சாரம் நடக்கும். எத்தனை வருஷமா இப்படி கன்னிசாமின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப? அது மட்டுமா, 2 மாசம் எங்க அப்பா அம்மா திட்டவே மாட்டாங்க. இந்த மாலைக்கு அவ்வளவு மரியாதை. சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமின்னு காலைல விழுவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீயும் மாலை போட்டிருக்க. உன் பொழப்பு போற போது வேலையை பாரியா. கார்த்திகை 1வது மாசம் மாலை போடலையா? கார்த்திகை 1வது மாசம் மாலை போடலையா? எங்க ஊர் சாமிட்ட மாலை போடுங்கோ. சாமியே சாமி ரொம்ப இழுக்காதீங்க, சாயங்காலம் மாதிரி போகுது, போடுங்க. சாமி சரணம் ஐயப்பா. போ அடுத்தல வா. யோ எந்திரியா. சாமியே, அத நான் சொல்லணும். சாமி சரணம் ஐயப்பா. என்ன சாமி அருள் வந்துருச்சா? வேப்பன நாத்த தாங்க முடியல. அடுத்தால வா. சாமி சரணய்யப்பா. என்னங்க சாமி சரணய்யப்பா. கொஞ்சம் பலமா சொன்னா தேஞ்சு போவீங்களோ? உள்ள நுழைய மாட்டேங்குதியா? வண்டி சிரிச்சாங்க. போ. ஒரு பஸ் முடிஞ்சு போச்சு, அடுத்த பஸ் வா. சாமியே சரணமையப்பா. என்னய்யா கொலை பண்ண வர்ற மாதிரி வர்றான்? சாமி மேல அவ்வளவு பக்தி. எழுப்பு, தூங்கிற போறான். எந்திரிக்க சாமி. சாமி வர 24ஆம் தேதி நம்ம வீட்டுல மலர் பூஜை சாமி. ஐயோ அந்த தேதியில 5-6 பேர் இருக்க. தேதி இல்லையா? இருக்கு. தேதி வேணும்னா ரேட்டை பொறுத்து இருக்கு. ரேட்டை நான் கொடுத்துறேன் சாமி. கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன் சாமி. தேதி வேணும்? 35ஆம் தேதி. அப்படி ஒரு தேதி இல்ல சாமி. 30ஆம் தேதி. 30ஆம் தேதி வச்சுக்க. சரி சாமி. சாமி நான் மாலை போடணும், என்ன பண்ணணும்? வேட்டியும் சட்டையும் அவுத்து போட்டுரு. ஐயோ, ஏதாவது சாய வட்டி கேட்டிய சாமி? அப்படியா சாமி? சாமி இந்த மத்த விதிமுறைகள் எல்லாம் எனக்கு தெரியாது, சாமி சொல்லணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். 2 தடவையா? சாமி இப்பவே என் பொண்டாட்டி தண்ணிக்காக லோலோன்னு அலையறா சாமி. குளிக்க வேண்டாம், விட்டுரு. நீ என்ன பண்ணுவ? தண்ணி பஞ்சம். நான் ஐயப்பன் கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயப்பா, இவர் குளிக்க வேணாம். ஐயப்பா எங்க இருக்காரு? என் ஞானக்கனுக்கு தெரியும், இந்த பூனக்கனுக்கு எல்லாம் தெரியாது. சும்மா ஐயா. 50 ரூபா அவதாரம். கட்டிடுறேன். சாமி இந்த சாப்பாடு வகைராக்கள் அது சொல்றேன். மத்த சாமிலாம் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்லுவோம். எங்க குருசாமிட்ட அப்படி இல்ல, நீ எது வேணாலும் சாப்பிடலாம். அப்புறம் அதை மட்டும் கட்டிடணும். மத்தியானம் பிரியாணி சாப்பிடலாம், சாயந்தரம் முட்டை பரோட்டா, கும்மா குத்து குத்து. சாமி இது அருவாளா? ஃபுல்லா போடு. மீதி இருந்தா கொண்டா, நாங்க 2 பேரும் போட்டுக்கிறோம். 100 ரூபா அவதாரம். சாமி மன்னிச்சிருவாரு. கொடுத்துறேன் சாமி. என் கையால மாலை போட்டு மலைக்கு போனவங்க யாருமே புலி அடிச்சது, யானை அடிச்சது அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா யார் திரும்பி வந்ததே கிடையாது. சாமி ஐயப்பனோட ஐயப்பனா ஐக்கியம் ஆயிடுவாங்க. அப்படியா சாமி? மாலை போடுங்க சாமி, நானும் ஐக்கியம் ஆயிடுறேன். தட்சணை விடுங்க. தட்சணை எவ்வளவு? அதாவது சாமி அல்லவனா ஒரு காலுக்கு 10 ரூபா ஆகும். அப்படியா? இல்லையா, தட்சணை எடுக்கிறேன். எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பாரு. கொடுங்க. வேட்டியை காட்டு. கையில மாலையை கொடுத்தா கழுத்துல போட்ட மாதிரி அர்த்தம். அப்படியா? எங்க வந்து கத்துறான் பாரு. ஆமா, இதுக்கு முன்னால நான் மாலை போட்டனே, அவங்க கிட்ட தட்சணை வாங்கிட்டியா? கேட்டுலயே வச்சு வாங்கிட்டல்ல. அப்படியா? மொத்தம் எவ்வளவு? சாதா 68, பேசல் 70. என்னய்யா உடுப்பி ஹோட்டல்ல தோசை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க? கணக்கு சாமி. அப்படியா? ஏன்னா கணக்குல நம்ம 2 பேத்துக்குள்ள பிரிவினையே வந்துடக்கூடாது. கணக்குனா ரொம்ப கரெக்டா இருக்கணும். பேங்க்ல பணம் போடுறதுல என்னப்பா சிக்கல் இருக்கு? பேங்க் போனா 2 பேர் ரெக்கமெண்டேஷன் தேவை.
நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி பணத்தை போட்டீங்க. சனிக்கிழமை உங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. 1 மணிக்கு போனா 12 மணியோட பேங்க் க்ளோஸும்பா. ஞாயிற்றுக்கிழமை லீவு வரும். திங்கக்கிழமை ஏதாவது ஸ்ட்ரைக்கு வரும். செவ்வாய்க்கிழமை சிவகாமின்னு போட்டு ஒரு செகண்ட் எட்டினா அந்த சீனா இல்ல சீனா அது வளைஞ்சிருந்தாலும் சரி நீட்டி இருந்தாலும் சரி அது உங்க கையெழுத்துலன்னு உங்கள்கிட்ட சொல்லுவான். நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு நான் தேடி போனா அவன் ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருப்பான். அவன் வர்றதுக்குள்ள உங்க பொண்ணை கட்டிக்கிற போறானே மாப்பிள வேற பொண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான். இது உங்களுக்கு தேவையா? அப்ப இந்த பணத்தை எங்க பாதுகாக்கிறது, யாருக்கிட்ட கொடுத்து வைக்கிறது? அதுக்குன்னே ஒரு உத்தம ஊருக்குள்ள இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படணும்? யாருப்பா அது? நீங்க கும்பிடுற ஆண்டவனே உங்களை விட அதிகமா கும்பிடுறவரு. யாரு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது அப்படியே வச்சிருப்பாரு. கேட்ட உடனே இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துருவாரு. அப்படியா? ஆன்மீகத்துல உங்களுக்கு சொந்தக்காரரு, ஆண்டவனுக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவரு. அவர்தாம்மா ஆட்டுத்தாடி ஐயப்ப குருசாமி. அப்படியா சாமி? அவர் புட்டியில இருக்க பணம் நம்ம மட்டியில இருக்கிற மாதிரி. அவர் நெகத்தால கூட பணத்தை தீண்டவே மாட்டாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கையானவங்க கையில தான் என் பணம் இருக்கணும் சாமி. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? ஏய், நீ தான் இந்த அம்மாவை ஆட்டுத்தாடி குருசாமிட்ட கூட்டிட்டு போய் பணத்தை கொடுக்க சொல்லி ஏமாற வச்சேன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் நாயடி போயடிதான். என்ன சாமி யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நல்ல காரியம் இல்லையா? ராவுகாலம் வரதுக்குள்ள அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவர் அட்ரஸ வாங்கி உங்க கையில கொடுத்துடுறேன். நீங்களே போய் பாத்துக்குங்க. சரி சாமி. அப்ப நான் வரட்டுமாமா? என்ன சாமி? ஒண்ணும் இல்ல, பிரச்சனை வாங்கியே பழக்கமாயிருச்சு. புரியல. கொடுங்க. ஆஹா, உங்களை ஐயப்ப கைவிட மாட்டான். சரி சாமி. வர்றம்மா. ரொம்ப நன்றி சாமி. சாமி, அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஆள் வரப்போகுது. உங்களுக்கு 50,000 ரூபாய் வரப்போகுது. எனக்கு 5,000 ரூபாய் கமிஷன் வரணும். நீ என்னைக்கு கமிஷன் வாங்காம இருந்திருக்க? என்னைக்கு மொத்தமா கொடுத்தீங்க? கேட்கும் போதெல்லாம் 5 மொத்தமா கொடுத்து வாய் அடைச்சிட்டீங்க. இன்னைக்கு 5,000 ரூபாய் எனக்கு வேணும். இந்த பவர் ஹவுஸுக்கு பணம் வந்தா இந்த மெயின் சுவிட்சுக்கு பணம் வரும். ஆமா, வர்ற அப்பா வீல்ட்ட செட்டப்பா நடிக்கணுமே, அதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அவங்க வர போறாங்க, நீ உள்ள போடா. ஓடிறேன். கோத கோத, என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டதுனால தானே வந்த. அப்புறம் என்ன கூப்பிட்டீங்களான்னு ஒரு கேள்வி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எதுல குறைச்சலுங்கிற? சாமியே சரணம் ஐயப்பா. அப்பப்ப இத வேற சொல்லிக்கீங்க. இந்த பாரு, அந்த அம்மா அப்ப வர போறாங்க. நான் எது சொன்னாலும் நீ ஆமா ஆமான்னு சொல்லணும். முடியாது. இன்னையில இருந்து ஆமா போடுறத நான் நிறுத்திட போறேன். நீங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் அந்த ஐயப்ப என்ன தண்டிக்க போறான். அடியே, நீ இப்படி இடக்கு முடக்கா பேசுனீன்னா வர்ற ஒரு பெரிய வருமானமும் வராம போயிரும்டி. கொஞ்சம் ஒத்துழையி. ஆமான்னு சொல்ல மாட்டேன், இல்லன்னு சொல்ல மாட்டேன். இது போதும். வாங்க 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 வாங்க. என்ன விஷயமா வந்தீங்க? என் வீட்டு மாளிகைபுரத்தை பார்க்க வந்தீங்களா? இல்லைங்க சாமி. ஓஹோ, உங்க பையனுக்கு மாலை போட்டு மலைக்கு அனுப்புற விஷயமா வந்தீங்களா? அது இல்லைங்க. குருசாமி, குருசாமி, என் பிரசவத்துக்கு. இந்த உடம்புல உனக்கு பிரசவமா? தாங்காதப்பா. இல்லீங்க, என் பிரசவத்துக்கு, என் சம்சாரத்தோட பிரசவத்துக்கு வந்து பணம் வாங்கிக்கிறேன்னு ஒரு 200 ரூபாய் கொடுத்தேன்ல. என் சம்சாரத்தை இடுப்பு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்திருக்கிறேன். அந்த பணத்தை இப்ப கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தானே இருங்க. கோதை கோதை, ஒரு 300 ரூபாய் கொண்டாந்து கொடு. 200 ரூபாய் தான் கொடுத்தேன். ஐயப்பா எனக்கு பணமா கொடுக்கிறாரு. மக்களுக்கு நான் அதை நன்கொடையா கொடுக்கிறேன். என்ன மாதிரி உதவி செய்யற மனப்பான்மை உள்ள மனிதரை நீங்க பார்க்கவே முடியாது. இந்தாங்க, கைய மூடிக்குங்க, போயிட்டு வாங்க. என்ன மாதிரி ஒரு நாணயத்தினை பார்க்கவே முடியாது. உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? உங்க சிஷ்யசாமி உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லிருப்பாருங்களே. சொன்னா நிச்சயதாம்பலம் 50,000 ரூபாய் பணம் யாரோ கொடுத்து வைக்க போறாங்கன்னு சொன்னான். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குங்க. கல்யாண தேதி வரைக்கும் இவ்வளவு பெரிய தொகையை வீட்டுல வைக்க பயமா இருந்துச்சு. உங்ககிட்ட கொடுத்து வச்சா எப்ப கேட்டாலும் திருப்பி தந்துருவீங்கன்னு உங்க சிஷ்யசாமி தான் சொன்னாரு. அதனாலதான் இந்த 50,000 ரூபாய உங்ககிட்டயே கொடுத்து வைக்கலாம்னு வந்தேன். 50,000? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. காரியத்தை கெடுத்துறாத. தாராளமா கொடுத்துட்டு போங்க. இதே மாதிரிதான் எல்லாரும் என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு தேவையான நேரத்துல திருப்பி வாங்கிட்டு போவாங்க. ஐயப்பங்கிட்ட கொடுக்கறதா நினைச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க சாமி. போத, இத கொண்டு போய் உள்ள வை. சாமி, மறுபடியும் நான் பணத்தை நிச்சயதார்த்தத்தன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சாமி. நீங்க எப்ப வேணாலும் வந்து திருப்பி வாங்கிக்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம ஏப்ப முடிக்கிட்டு இருப்பா. சாமி வெட்டுங்க. கழுத்தையா? கமிஷன சாமி. அடே, இன்னும் கட்டே பிரிக்கல, அதுக்குள்ளே வெட்டுங்கிறிய. இத கொடுக்கல, இந்தாதான் பரவ சொல்லி போடுவேன். நல்ல குருசாமி, நல்ல சிஷ்யசாமி. குருசாமி, வாங்க 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 வாங்க. அர்ச்சகரே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்லாம என்கிட்ட எதுக்காக வர்றீங்க? சரி, நான் வரேன். என்கிட்ட இருக்கிற 2.5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் காசி ராமேஸ்வரம் யாத்திரை போயிட்டு திரும்பி வந்து வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் வரேன். இத முதல்ல சொல்லக்கூடாதா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பாத்தியாடி,
ஊருக்குள்ள பணம் வச்சிருக்கவங்க அத்தனை பேரையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க, என்கிட்ட கொண்டாந்து கொடுங்கன்னு ஐயப்பன் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்காக ஐயப்பன் ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா யோசனை பண்ணீங்களா? இவர் காசிக்கு போறதையா? இவர்கிட்ட பணம் கொடுக்கறத நான் யோசிச்சுட்டு தாமா வந்தேன். ஐயப்பா, என்கிட்ட இருக்கிற 2.5 லட்சம் ரூபாய நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்க முடியுமா? தட்டு எந்திர எனக்கு 2.5 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வந்ததுன்னு எக்குத்தப்பா எல்லாரும் கேள்வி கேப்பா இல்லையா? கேப்பான் கேப்பான். கோயில் குளத்துக்கு போகும்போது பணத்தை கொண்டு போக முடியாது, ஏன்னா கொள்ளையடிச்சிருவானுங்க. உங்களை விடவா? நீங்க ரொம்ப நாணயமானவர்னு சொன்னா அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்து வைக்கலாம்னு. என்கிட்ட பணத்தை கொடுங்க, என் நாணயம் எப்படிங்கறது அப்புறம் தெரியும். ஐயப்பா, ஏண்டி ஏப்பம் வர்றதுக்கு வேற நேரமே இல்லையா? அது ஒண்ணு இல்ல, காலையில ஆப்பம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா அதான் ஏப்பம் வர்றா. குருசாமி, ஐயோ, கொடுத்த பணத்தை கேட்க வந்துட்டாலே இந்த சிவகாமி. பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா அர்ச்சகர்கிட்ட இருந்து வரப்போற 2.5 லட்சம் வராமலே போயிருமே. அறைய கொடுத்துட்டா 2.5 வரும், 50 போகும், 2.5 வரும். குருசாமி, உன்ன மாதிரி சாமி 4 பேர் இருந்துட்டா ஐயப்பன் மலையை விட்டே ஓடிடுவான். வாங்க சிவகாமி அம்மா, வாங்க வாங்க வாங்க. கல்யாணத்துக்காக 50,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னேனே, அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதை நான் திருப்பி கொடுத்துருவேன், ஏன்னா நான் நாணயத்தேன். கோத இங்க தானே இருக்கேன். இவங்க பணத்தை உடனடியா திருப்பி கொடு. உண்மையாவே சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். என் நாக்குல என்னைக்கும் போய் பேசியிருக்கேன், உண்மையத்தான் பேசுவேன். யாராரு பணம் கொடுத்தாங்களோ அந்தந்த பணம் அப்படி அப்படியே இருக்கும். திருப்பி கொடுக்கும்போது தூசியை தட்டித்தான் கொடுக்கணும். பணத்தை நான் கையால தொடரதே இல்லையே. இந்தாங்க. ரொம்ப நன்றி குருசாமி. கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலைனாலும் நான் அவசியம் வந்துருவேன். வரேங்க. ஐயா கும்பிடுறாங்க, அதை நீங்க கவனிக்கலையா? நான் பார்த்துட்டேன். சாமி, நீங்க சொன்ன மாதிரியே குருசாமி பணத்தை கொடுத்துட்டாருங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க நல்லா இருக்காங்க. வரேங்க. போயிட்டாங்க. குருசாமி பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரா? வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்லையே. ஒருவேளை எனக்கு கொடுத்த 5000 திருப்பி கேட்டா என்ன செய்யறது? 5-6 குருசாமிய வேலைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்த வேண்டியதான். நல்ல காரியத்தில் லேட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். கும்பிடு சாமி. என்ன சாமி 50,000 திருப்பி கொடுத்துட்டீங்க? 50 போனா என்ன, 2.5 லட்சம் இப்ப திரும்பி வருது பாரு. 2 லட்சமா? எனக்கு கமிஷன் எவ்வளவு? எதுக்கு கமிஷன்? இது ஸ்ட்ரைட் கான்ட்ராக்ட், கமிஷனே கிடையாது. சாமி, அப்புறம் குருசாமி மாத்திடுவேன். என்னடா அடிக்கடி இதையே சொல்லி என்ன பயமுறுத்துற? அடச்சை, நல்ல குரு நல்ல சிஷ்யன். ஐயப்பா, இது எங்களுக்கு நல்ல புத்தியா கொடு. அவங்கிட்ட அடி வாங்கி சாக போதுங்களோ? ஐயப்பனே இங்க வந்தாலும் அவரே நாங்க மாத்திடுவோம். குருசாமி, குருசாமி யார் ஏமாந்தது? இப்ப வந்துட்டு போனாரு அவர்தான். என்னடா சிரிப்பு? ஏன் சிரிக்கிற? அந்த ஆளே ஒரு பிச்சைக்காரன். தினசரி கோயில் திரையில படுத்துக்கிருவான். தட்டுல காசை போட்டா கூட வாங்க மாட்டான். இருக்கிறது இரவல் குடிசை. நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க சாமி. நான் ஏமாந்துட்டேனா? அப்படின்னா ஏமாத்துனது யாரு? நாங்க சிஷ்யமார்கிட்ட வாங்கின லஞ்சத்துக்காகவும் ஒழுங்கா விரத முறையில சொல்லி கொடுக்கறதுனாலயே நாங்க செய்த பாவத்துக்கு தண்டனையாத்தான் ஐயப்ப எங்களை கழுதையா பிறக்க வச்சு சபரிமலையில சாமியார்களுக்கு உணவுப் பொருளை சுமக்க வச்சிருக்காரு. எங்களுக்காக திங்கிறதுக்கு பேப்பர் கிடைச்சது. நீங்க அதுவும் இல்லாம அலைவீங்க. வாங்க மாட்டேன் சாமி, வாங்கவே மாட்டேன் சாமி. உங்ககிட்ட வாங்கின எல்லா தட்டையும் திருப்பி கொடுத்துறேன் சாமி.